அதில் இந்த தீர்ப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படியோ தீர்ப்பு வந்துருச்சு. நான் ரொம்ப யோசனையாக இருந்தது. ஏன்னா அந்த குற்றம் சாட்ட நபர்கள்லாம் ரொம்ப செல்வாக்கான மனிதர்கள். அதனால் சமீப காலமாக நம்ம பார்க்குற பார்வையெல்லாம் பார்த்தா தீர்ப்புகள்லாம் கொஞ்சம் நமக்கு நீதிமன்றங்கள் மேலே நமக்கு இருந்த நம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் தளர்ந்துக்கிட்டே வந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு வருஷமாகவே நீதிமன்றங்கள் மறுபடியும் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது தீர்ப்பு வரவேற்க தகுந்தது. எதிர்த்தரப்பில் ஹைகோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் கண்டிப்பாக போவாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா அவங்க செல்வாக்கான மனிதர்கள். சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, உலக கோர்ட்டுக்கே போவோம். இப்போ ட்ரம்ப்புக்கிட்டே கூட மத்தியஸ்தத்துக்கு போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரம்ப்பு தானே முடிவு எடுக்கிறாரு, அவர்கிட்ட கூட போய் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக போவாங்க, அவங்க செல்வாக்கான மனிதர்கள். அப்போ இந்த தீர்ப்பினுடைய தாக்கம்ங்கிறது உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ எப்படி எதிரொலிக்கும் சார்? தெரியாது. அங்கே யார் எந்த நீதிபதி கிட்ட போகுது, அங்கே யார் இருக்காங்கிறது தெரியாது. சில டெக்னிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லி கூட அவங்க தப்பிக்க முடியும். இப்போயே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, வயசாகிடுச்சு, நாங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களுக்கு சிலர் கல்யாணம் ஆகலை, வயசு 28லேருந்து 35 தான் இருக்குது, இப்படிலாம் வாதம் வச்சாங்க. எல்லாம் வைக்கலாம். இன்னும் பிறக்கவே இல்லை, இன்னும் வயசுக்கே வரல, எல்லாம் சொல்லலாம். உன் தங்கச்சியை பண்ணியிருந்தாக்க சும்மா இருந்திருப்பியா? இல்லை உன் அக்காவை பண்ணியிருந்தப்போ சும்மா இருந்திருப்பியா? இல்லை உன் பொண்டாட்டி பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பியா? இதெல்லாம் காரணம் சொல்லி இருந்தால் விட்டுருப்பியா? இதெல்லாம் இது மாதிரியான வாதத்தை வைக்கிற வக்கீலுங்களை ஒதைக்கணும். அவ்வளோதான் நம்ம சொல்லணும்.